கடந்த 6ஆம் தேதி பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் புதியதாக கட்டப்பட்ட வணிக வளாகம் மற்றும் காய்கறி சந்தையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் இதுவரை பயன்பாட்டிற்கு வராததால் வியாபாரிகள் மற்றும் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தரவுகளோடு களத்தில் இருந்து நேரில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது மக்களின் பயன்பாட்டிற்கு மார்க்கெட் இன்னும் திறக்காததற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது? விரிவாக பதிவிடலாம். நிஷிமா சூர்யா, திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை மார்க்கெட், காந்தி மார்க்கெட் என சொல்லக்கூடிய இந்த மார்க்கெட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தற்போது வணிக வளாகம் மற்றும் காய்கறி சந்தை என்பது கட்டப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக அரசு சார்பாக 40 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த வணிக வளாகம் மற்றும் காய்கறி சந்தை என்பது கடந்த 6ஆம் தேதி அன்று தமிழக முதலமைச்சர் நேரடியாக வந்து இந்த சந்தையை திறந்து வைத்தார். ஆனால் சந்தையை திறந்து வைத்த பிறகும் இங்கு முழுமையாக பணிகள் என்பது நிறைவேற்றப்படவில்லை. நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம், பல்வேறு பணிகள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக வெளி அளவில் மட்டும் ஓரளவுக்கு முதலமைச்சர் வருவதை ஒட்டி அவர்கள் கட்டுமான பணிகள் முடிந்தது போல ஒரு ஷெட் என்பது அமைக்கப்பட்டு அதன் பிறகு தற்போது வரை அந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. உள்ளே உள்ள கடைகள் அனைத்துமே இதுவரை பூச்சி கூட அங்கு செய்யப்படாத சூழ்நிலையாக இருக்கிறது. இது குறித்து நாம் நேரடியாக அங்கு உள்ள அந்த ஒப்பந்தக்காரருடைய அதிகாரிகள் இங்கு இருந்தார்கள். அவர்கள் நேரடியாகவே பேசும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 கோடி ரூபாய் திருநெல்வேலி மாநகராட்சி என்பது பாக்கி வைத்துள்ளதன் காரணமாக நாங்கள் இந்த பணிகளை முழுமையாக முடிக்கவில்லை. முதலமைச்சர் அவசரமாக நேரடியாக இங்கு திறப்பதற்காக தங்களிடம் கேட்டதன் பேரிலே வெளி உள்ள பொதுமக்கள் பார்வைக்கு மட்டும்தான் நாங்கள் நேரடியாக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஒரு வேஷத்தை நாங்கள் போட்டுள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக இங்கு உள்ள காய்கறி கடைகள் மற்றும் பல்வேறு பலசரக்கு கடைகள் நடத்தக்கூடிய அனைவருமே வியாபாரிகள் தொடர்ந்து இங்கு நேரடியாக அந்த அலுவலகத்திற்கு ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதி என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக திறந்து வைத்த பிறகும் ஏன் எங்களுக்கு கடைகள் வழங்கப்படவில்லை என அந்த ஒப்பந்தக்காரரிடம் கடுமையான வாக்குவாதத்திலும் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் சுற்றுப்பயணம் என்றவுடன் நேரடியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்த காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஏற்கனவே நம்ம தெரிவித்திருந்தோம். ஏன்னா வெள்ள நீர் கால்வாயும் அதுபோலதான் 100% பணிகள் நிறைவடையாத போதிலும் அந்த பணிகளும் நேரடியாக தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற ஒவ்வொரு பணிகளும் முழுமையாக நிறைவு பெறாமல் தமிழக முதலமைச்சர் அவசர கோலத்தில் நேரடியாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்த உடனே இதுபோன்ற பணிகள் என்பது நேரடியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேரடியாக இந்த முழுவதும் இங்குள்ள கடைகள் அமைக்கப்பட்டுள்ள முழுவதும் நேரடியாக தமிழக முதலமைச்சர் ஆய்வும் செய்யப்படவில்லை. ஏனென்றால் அது உள்ளே செல்லாதவாறு நேரடியாக வெளியே ஒரு பந்தல் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அவர் அவசரமாக இந்த வணிக வளாகம் மற்றும் காய்கறி சந்தையை திறந்து வைத்துள்ளார். தற்போது வரை இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நேரடியாக பாருங்கள், தங்களுக்கு தேவையான செங்கல், சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்கள் கூட இப்போது வரை கொண்டு வரப்பட்டு அதற்கான பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. தொடர்ந்து இது போன்ற பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு தமிழக முதலமைச்சர் நேரடியாக பணிகள் அனைத்து முடிவடைந்து இந்த பணிகளுக்கு பிறகு இந்த கடைகள் உடனடியாக அனைவருக்கும் ஒப்படைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டு சென்ற பிறகும் 10 நாட்கள் ஆகியும் இன்னும் அவர்களுக்கான கடைகள் இதுவரை வழங்கப்படவில்லை. மாநகராட்சியும் போதுமான நிதியும் இல்லாத காரணத்தால் அந்த நிதி வழங்காமல் இருப்பதனால ஒப்பந்தக்காரர்களும் இந்த பகுதியில் உள்ள இந்த வணிக வளாகம் மற்றும் காய்கறி சந்தைகளை இதுவரை அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்பது நம்மிடம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இதுபோன்ற நேரடியாக பொதுமக்களோட பயன்பாட்டிற்கு வராமல் இன்னும் காந்தி மார்க்கெட் இன்னும் வேலை செய்யும் பணியும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் நேரடியாக அரசு அந்த ஒப்பந்தக்காரருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாகவும் நேரடியாக இதுவரை கடைகள் எதுவும் திறக்கப்படாமல் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். சூர்யா, பணிகள் ஏதும் முழுமை பெறாமல் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட மார்க்கெட் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.